வணக்கம். நாம் நம்முடைய உறுப்புகள் எல்லாம் இதயத்திலிருந்து, இரத்த நாளங்களிலிருந்து, கல்லீரல் மண்ணீரலிருந்து அனைத்துமே இயக்கத்தில் இருக்கிறது, இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இயங்கிக் கொண்டு இருக்கும் அந்த இயக்கத்தில் மெயின் வேண்டும். எவ்வளவு இயக்கத்தில் இருந்தாலுமே மெயின்ங்கிறது ஒன்று வேண்டும். மெயின் இருந்தால் தான் இயக்கம் இருக்கும். இந்த கரண்ட் இருக்கிறது, மின்சாரம் ஒரு நாள் போனாலும் ஒன்றில்லை, திருப்பி வரலாம். ஒரு 3 நாள் போனாலும் பரவாயில்லை. சில சமயம் அப்படி மேஜர் நிலைன்னா திருப்பி பழுது பார்த்து அதை தந்து விடுவார்கள். ஆனால் இந்த உடல் இயக்கத்துக்கு 5 நிமிஷம் கூட தாங்க முடியாது அந்த மெயின் இல்லை என்றால். பிராணவம் என்னும் அந்த பிரபஞ்ச காற்று இல்லை என்றால் 5 நிமிஷம் தாங்காது. அனைத்துமே சுருண்டு விடும். மனிதன் என்ன, விலங்குகள் என்ன, பறவைகள் என்ன, அனைத்துமே சுருண்டு விடும். 5 நிமிஷம் நிற்காது. நம்ம அந்த நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் இறை தொடர். எல்லா இயக்கம் இருக்கட்டுமே, எல்லா இயக்கம் இருக்கட்டும், எல்லா வசதி இருக்கட்டும், எல்லா இயக்கமும் இருந்தாலுமே அந்த இறை சார்ந்த பிராணமம், அந்த பிரபஞ்ச தொடர் இல்லை என்றால் நாம் எங்கே செல்வோம்? நம்ம எங்கே இருப்போம்? என்ன இது பெரிய முடிச்சு. இதெல்லாம் சிந்திக்கும் போது பிரபஞ்ச தொடர் வரும். நாம் ஒரு நிறை இயக்கம் வரும். இறை நிலையான இயக்க ஐக்கிய தொடர் வரும், இறை தொடர் வரும். வரும்போது நிச்சயமாக இந்த மன உளைச்சல், இந்த இன உளைச்சல், இந்த மத உளைச்சல், அந்த நிலைகளாக மாறி இறை பிரபஞ்சமாகவே நாம் ஒளிப்பிழம்பாகவே இருப்போம். நிச்சயமாக இறை இயக்கத்தோடு ஐக்கியப்படும் போது இந்த உளைச்சலுக்கெல்லாம் இல்லை. உண்மையாகவே இறை பிரமமாகவே நாம் அனைவரும் இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். இதை சொர்க்கமாக வாழலாம். ஆனால் பிரபஞ்சத்தினுடைய நிலை இல்லை என்றால் ஒன்று இல்லை. அதனால் பிரபஞ்ச